ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடே மணக்கக்கூடிய மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்து நம்ம பூண்டு ஒரு 10 பல், அதுக்கப்புறம் இஞ்சி 1 இன்ச்சை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதையும் நம்ம வதக்க போகிறோம். அடுத்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இது நம்ம ஆற வச்சுட்டு இந்த மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் நீங்கள் பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ, ஏலக்காய் இது எல்லாத்தையும் மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறோம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி நீங்கள் சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அடுத்த வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வதக்கின பிறகு ஒரு மீடியமான தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்ட பிறகு தக்காளியும் நம்ம லைட்டாக வதக்கிடலாம். அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் துண்டை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்தாச்சு. ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரே டைம்லேயே நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். சில நேரம் நம்ம மட்டன் தனியாக விசில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் பாத்திரத்தில் போட்டு தனியாக மட்டன் குழம்பு கொதிக்க வைப்போம். அது கொஞ்சம் நேரம் நிறையா ஆகும். இது அவசரமாக இருக்கிற டைமில் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம என்னென்ன மசாலா சேர்த்துருக்கோன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அதை நம்ம சேர்த்துருக்கோம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மசாலாலாம் ஒன்று சேர மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் நான், ரோட்டி, அதே மாதிரி முக்கியமாக சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி ஊற்றிடணும். இதில் நல்லா திக்காகும். இந்த நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிற அந்த கலவையினால் நல்லா திக்காகும் குழம்பு ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்தோன்னே. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். கடைசியாக உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள். அருமையான வீடே மணக்கக்கூடிய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம இதில் கொத்தமல்லி தழையை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.